தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கினியவர்களே, இந்த மகிமைமிக்க இந்த நன்னாளில் புனித சூசையப்பருடைய மகிமை சேர்க்கின்ற விதமாக மூன்றாவது புதன்கிழமை இந்த நவநாளிலே சிறப்பாக பங்கேற்று அவருடைய அருள் உதவியை வேண்டி அவருடைய பரிந்துரை வேண்டி நாம் வந்திருக்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய இந்த நம்பிக்கை என்னாலும் வளமை சேர்க்கக்கூடியது, ஆற்றல் மிக்கது. என்னாலும் புனித சூசையப்பருடைய பரிந்துரை பெற்ற பிள்ளைகள், அவருடைய பாதுகாப்பை பெற்ற மக்கள், அவருடைய பாதுகாப்பை உணர்ந்த மக்கள் என்னாலும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தந்தையாகி இறைவன் யோசேப்பிடத்தில் யாரை ஒப்படைத்தார்? தாய் மரியாளையும் குழந்தை இயேசுவை ஒப்படைத்தார்கள். இறைவன் ஒப்படைத்தார், நம்பிக்கையோடு ஒப்படைத்தார். கடைசி வரைக்கும் அவர்களை பாதுகாத்தார். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னோட ஒப்படைக்கப்பட்டவர்களை நான் கைவிட மாட்டேன். இதுதாங்க புனித சூசையப்பருடைய மகிமை. இதுதான் சூசையப்பருடைய மகிமை. சரிங்களா? பலவளன்னு பேசிக்கொண்டிருப்பு போறல்ல, மாறாக செயல்களில், அக்கறை உணர்வில் என்னாலும் கடவுளுடைய மாட்சிமையை, கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு உன்னதமான ஒரு பாதுகாவலர். அவரை நாம் முழுமையாக பயன்படுத்தி விட்டோமா? அவருடைய பாதுகாப்பை பெற்று விட்டோமா? அவருடைய பாதுகாப்பை அனுபவித்து விட்டோமா என்ற ஒரு கேள்வியை நமக்கு முன் வைத்தோம் என்று சொன்னால், அது முழுமையாக அவருடைய பாதுகாப்பை இன்னும் நம்ம உணரவில்லையோ என்ற ஒரு ஏக்கம்தான், உணர்வுதான் எனக்குள் எழுகிறது. அது தவறாக இருக்கலாம். ஆனால் புனித சூசையப்பருடைய மாட்சிமை, அவருடைய மகத்துவம் மேலானது. இதை கண்டு உணர்கின்ற பிள்ளைகள் பாக்கியவான்கள். நிச்சயமாக அவருடைய பாதுகாப்பை பெற்ற அந்த பங்குத்தளம் இன்னும் ஆன்மீகத்தில் வேரூன்றி, இன்னும் தீய சக்தியிலிருந்து விடுதலை பெற்று கடவுளுடைய மாட்சிமையை, கடவுளுடைய பாதுகாப்பை அனுபவிப்பதற்காக கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷமாக நம்முடைய புனித சூசையப்பர் நம்முடைய பாதுகாவலர் திகழ்கிறார். எனவே அவரிடம் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளை என்னாலும் புனித சூசையப்பர் அற்புத குழந்தை இயேசுவை சுமந்து சென்றதைப் போல நம்மையும் சுமக்கிறார். அந்த சுமத்தல் உணர்வை நாம் கண்டுணர்ந்து இந்த மகிமைமிக்க இந்த நவநாள் திருப்பலிலே பக்தி நிறைந்த தெய்வத்தோடு அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம், மன்றாடுவோம். நிச்சயமாக நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பர் நமக்காக கனவு காண்கிறார். நமக்காக நல்வாழ்வை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி என்னாலும் அவர் இயங்குகிறார் என்பதை உணர்ந்து இப்பலியிலே நாம் சிறப்பாக பங்கேற்போம். இந்த மகிமைமிக்க இந்த திருப்பலியை நாம் தகுந்த முறையிலே ஒப்புக்கொடுக்க நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டி நாம் மன்றாடுவோம். கண்களை மூடுவோம், ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்வோம். எல்லோரும் கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து, நாம் இவருடைய பாதுகாப்பை பெறாமல் உணராமல் பல நேரத்திலே வாழ்ந்திருக்கிறோம், அங்கலாய்த்திருக்கிறோம். நான் சூசையப்பரிடம் அர்ப்பணிக்கப்பட்ட மகள், நான் சூசையப்பரிடத்தில் என் குடும்பம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எனக்குள் கவலை இல்லை, எனக்குள் கஷ்டங்கள் இல்லை, வந்தாலும் அவர் சுமப்பார் என்ற உணர்வு நமக்குள்
என்னாலும் இருக்கிறதா என்பதை நம்மையே பரிசோதித்து பார்ப்போம். இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே திருப்பலியிலே பங்கேற்க நாம் வந்த கிருபைக்காக ஆண்டவர் தாமே அழைத்து வந்திருக்கிறார். என் தகப்பன் சூசேப்புடைய மகிமை நீ காண வேண்டும். நான் பெற்றேன், அந்த அனுபவத்தை பெற்றேன், அந்த அனுபவத்தை நீனும் பெறணும் என்று சொல்லி கடவுளாகிய இறைவன் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். கடந்து வந்த பாதையிலே நம்ம தவறிய தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். உன்னதத்தின் வல்லமை, உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும். இந்த நாளிலே என்ற பாடலை பக்தியோடு நாம் பாடி ஜெபித்து கண்களை மூடி நாம் கரங்களை தட்டி ஒப்பு கொடுத்து, அப்பா உன் வல்லமை எனக்குள் பாய்ந்தோடட்டும். உன்னுடைய ஆவியின் வல்லமை என் உச்சந்தலைமை உள்ளங்கள் வரைக்கும் பாய்ந்தோடி என்னை நீ சுத்திகரிப்பு செய்யும். உன்னுடைய வல்லமையால் ஆண்டவரே என்னை நிரப்பும். தூய ஆவியே என்னில் எழுந்தருளி வந்து என்னை அபிஷேகம் செய்யும். நான் உம்மால் இயக்கப்படுகின்ற அன்பு மகன் என்பதை நான் என் வாழ்வில் நான் கண்டுணரணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து இந்த பாடலை நாம் பாடி ஜெபித்து ஆண்டவருடைய ஆவியின் வல்லமையில் நாம் இவ்வழியிலே பங்கேற்க நம்மையே நாம் தயாரிப்பு செய்வோம். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் எல்லோரும் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. மீண்டுமாக எல்லோரும் உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. எல்லோரும் உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. அன்று சோர்வுற்று தளர்வுற்று கிடந்த அப்போஸ்தலர்கள் மீது எங்களுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி ஏங்கி அவர்கள் பயந்த கோழைகளாக வாழ்ந்த பொழுது ஆவியின் வல்லமை அவர்கள் மீது பொழியப்பட்டது. ஆவியின் ஆற்றல் அவர்கள் மீது பொழியப்பட்டது. திடன் கொண்டார்கள். அஞ்சா நெஞ்சம் கொண்டு தங்களுடைய நற்செய்தி பணியிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். நாளிலே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை தன்னுடைய வல்லமையால் நிரப்புகிறார், தன்னுடைய ஆற்றலால் நிரப்புகிறார். நம்ம உடல் முழுவதும் அவருடைய வல்லமை இறங்கி நம்மை அபிஷேகம் செய்கிறது, நம்மை சுத்திகரிப்பு செய்கிறது. ஒப்பு கொடுப்போம். ஆமென். பெந்தெக்கோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை மூலாவி ஊற்றி ஆமென். துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா, தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. உன்னதத்தின் வல்லமை உன்னத பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. ஆமென். ஆண்கள் மனைவி சேர்ந்து பாடுங்க. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளே, அவருடைய வல்லமை வேண்டி மன்றாடுங்கள். ஆவின் வல்லமை வேண்டி உங்களுடைய இல்லத்தில் மன்றாடுங்கள்.
திருப்பலியில பங்கேற்க இயலாமல் வீட்டில் இருக்கக்கூடிய நோயாளிகளே, ஊற்ற வேண்டும் இந்த இதோ ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள். உங்களுடைய இல்லம் முழுவதும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி அபிஷேகம் செய்கிறது, உங்களை சுத்திகரிப்பு செய்கிறது, உங்களுடைய இதயத்தை சுத்திகரிப்பு செய்கிறது. உங்களை இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை ஆண்டவர் அகற்றி போடுகிறார். இதோ நாளிலே ஆண்டவர் தன் வல்லமையை நாம் ஒவ்வொரு மீதும் பொழிகிறார். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. எல்லோரும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. ஆமென். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் இப்பொழுதும் கல்யாணத்தை மரியாதையும் வானவர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்கு உரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திருவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 31 மேலும் அதிகாரம் 1 13 முடிய. இறைவா, உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே பேசும், உம் அடியை நான் கேட்கிறேன். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12
மேலும் அதிகாரம் 1-13 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் மேலான அருள் கொடைகளை ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதுதர் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையே ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெறச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை. என் உடைமைகளை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றும் இல்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது அகமகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். இறைவனுக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஒளிந்து போம், அறிவும் அழிந்து போம், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறைவானது, நாம் அரைகுறையாகவே இறைவாக்கு உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒளிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல் பேசினேன், குழந்தையின் மனநிலை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்களாய் காண்கிறோம், ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வாக்கியங்கள் 31 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசு, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், திருமுழுக்கு யோவான் வந்தார். அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை. அவரை பேய் பிடித்தவன் என்கிறீர்கள். மானிட மகன் வந்துள்ளார். அவர் உண்கிறார், குடிக்கிறார். நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடே தாயாண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடே தாயாண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. ஆண்டவரே, புனிதவான வாழ்க்கை புனிதராக இந்த வளமிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். ராஜஸ்துதியும் மகிமையும் நாங்கள் அருளான வாழ்வே, இருளான நாளே, திரியாக எம்மை ஏற்றி வைத்தோம். அருளான வாழ்வே, இருளான நாளே, திரியாக எம்மை ஏற்றி வைத்தோம். திரியாக கருணை, மெழுகாக உருகி, திரியாக கருணை, மெழுகாக உருகி, வழியாக வைத்தோம் ஆண்டவரே, புது ஒளியாக மாற்றும் அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடே தாயாண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்த ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார்.
அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாட்சி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்துள்ளீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உம் குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாளிலே எதை குறித்து இந்த நவநாள் திருப்பலியிலே பங்கேற்று மன்றாட வந்திருக்கிறீர்களோ உன்னை சூசேப்புடைய பரிந்துரை வேண்டி ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாக நம்மை காக்கின்ற இறைவன் அயர்வதுமில்லை, உறங்குவதுமில்லை. என்னாலும் நம்மை தூக்கி சுமக்கின்ற ஒரு தகப்பன் தன் தோள் மீது, தன் இதயத்தின் மீது, என்னாலும் தன் கரத்தின் மீது தூக்கி சுமந்து அதிலே ஆஸ்வாதத்தை பெருகச் செய்கின்ற ஒரு உன்னதமான ஒரு தகப்பன் உன்னை சூசையப்பரும் நாளிலே அளவுணர்ந்த விதமாய் தன் அன்பு பிள்ளைகளுக்காக பரிந்துரை செய்கிறார். எதை குறித்து இந்த நாளிலே நீங்கள் இந்த நவநாள் திருப்பலிலே பங்கேற்று மன்றாடுகிறீர்களோ ஒப்புக்கொடுங்கள். எதை குறித்து தொடர்ந்து குறிப்பிட்ட வேண்டுதலுக்காக நீங்கள் 3வது புதன்கிழமை அந்த நாளில் உடைய சூசையப்போடு இந்த மகிமைமிக்க அந்த நாளில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறீர்களோ அந்த வேண்டுதல்களை முன்வையுங்கள். தொடர்ந்து நான் இந்த வேண்டலுக்காக நான் வருகிறேன், உடைய சூசையப்பர் ஐயாவே எனக்காக பரிந்துரை செய்யுங்கள், என் குடும்பத்திற்காக பரிந்துரை செய்யுங்கள். நான் யாருக்காக மன்றாடுகிறேனோ அவர்களுக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள். யாருடைய வேண்டுகளை நான் சுமந்து வந்திருக்கிறேனோ, யாருடைய விருப்பத்தை நான் சுமந்து வந்து இந்த பலிபீடத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேனோ அந்த வேண்டல்களை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க தகப்பனே. ஐயா புனித சூசையப்பரே, எங்களுக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், எங்கள் குடும்பத்திற்காக பரிந்துரை செய்யுங்கள், எங்கள் குடும்ப தலைவருக்காக பரிந்துரை செய்யுங்கள், என் பிள்ளைகளுக்காக பரிந்துரை செய்யுங்கள். என்னாலும் உம்முடைய பாதுகாப்பை பராமரிப்பு பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் உயர்ந்து நிற்கணும். எங்கள் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையிலே இந்த பலிபீடத்திலே இறக்கி வைக்கிறோம். நலமாக்கும், ஆஸ்வதியும். உம்மிடமிருந்து பேருதவி பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ கிருபை செய்திடணும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். இந்த மாதம் ஆஸ்வாதமிக்க ஒரு மாதமாக மாறட்டும். நோக்காடுகள் எல்லாம் நீக்கப்பெற்ற ஒரு நாளாக மாறட்டும். வருகிற நாட்களில் ஆஸ்வாதத்தை காணக்கூடிய ஒரு நாட்களாக மாறட்டும். அனைத்து தீமைகள், அனைத்து நோய்கள், கவலைகள், கஷ்டங்கள், வறுமைகள் எல்லாம் நீக்கப்படட்டும். இதோ நாம் எதிர்பார்த்திருப்பவை கிடைக்கும் என்று சொல்லி உறுதியோடு ஒப்புக்கொடுத்து மன்றாடுங்கள். நிச்சயமாக இந்த நாளிலே புனித சூசையப்பர் நமக்காக பரிந்துரை செய்கிறார். ஒப்புக்கொடுப்போம், மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களை ஏறெடுத்து பாரும், எங்களை கண்ணோக்கும், எங்களுக்கு புதிய விடியலை தாரும், நம்மை ஆஸ்வதிங்க தகப்பனே என்று சொல்லி ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கக்கூடிய நம்முடைய திரு அவையை நினைவுறுவீராக. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திடலும். தந்தைய நாளிலே பலிலே வேண்டிக் கொள்ளப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தினர்களை, குறிப்பாக திருப்பலி கருத்துக்கள் வழங்கிய புனித சூசையப்படி பரிந்துரை வேண்டி மன்றாடுகிற ஒவ்வொரு குடும்பங்களை நீ கண்ணோக்கி பாரும், ஆஸ்வதியும், நலமாக்கும். அவருடைய வேண்டுகள் தேவைகளெல்லாம் நிறைவேற்ற பெற்று புனித சூசையப்படி மகிமையை காணச் செய்வீராக. நாளிலே பலிலே பங்கேற்று மன்றாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளையுடைய வேண்டுகளுக்கும் கனிவுடன் நீ செவிசாய்த்து நீரே உம்முடைய அல்கொடைகளை வழங்கி ஆஸ்வதிப்பீராக. தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரர்களையும், குறிப்பாக அந்த நாளில் நினைத்து பார்க்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் நீ இரக்கத்தோடு என்னை கூர்ந்து திரும்ப ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனிர்மி தயவாய் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள் அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மோக்கு வந்து வாழ்ந்த புனிதர்கள் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள் தகுதி பெற்றோம். திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரளமை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தல்ல நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறோம், எனது ஆன்மா நலமடையும்.
காணாமல் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன், பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா, அன்பனே விரைவில் வா. இருளி வாழ்வில் பார்க்கின்றேன், இதயம் நொந்து அழுகின்றேன். இருளி வாழ்வில் பார்க்கின்றேன், இதயம் நொந்து அழுகின்றேன். ஒளியாய் விளங்கும் உன்னையே நான், ஒளியாய் விளங்கும் உன்னையே நான் வழியாய் ஏற்றுக் கொள்ளுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா, அன்பனே விரைவில் வா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உம் அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நம் மத்தியிலே ஆண்டவர் எழுந்தருளி வந்து நம்மை ஆஸ்வதிப்பதற்கும் நம்மை வழிநடத்துவதற்கும் தன் அல்கொடைகளால் நம்மை நிரப்புவதற்கும் ஆண்டவர் இந்த நற்கருணை வடிவிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய திட்டத்தின்படி இந்த 3வது புதன்கிழமை இந்த புனித சூசேப்புடைய நவநாள் திருப்பலி மற்றும் நற்கருணை ஆராதனையை கடந்த காலங்களிலிருந்து நாம் நிறைவேற்றி வந்து ஆண்டவருடைய மகிமையை மாட்சிமையை நாம் காண்கிறோம். நிச்சயமாக இந்த பயணம், இந்த நம்பிக்கை என்ற பயணம் எந்நாளும் நமக்கு மீட்பும் அருளும் தருவதாக. நாளிலே அன்பிக்கினியவர்களே, நாம் சிறப்பாக ஆண்டவருடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். நற்கருணை ஆண்டவரோடு நாம் பேச இந்த நாளிலே இந்த நேரத்தை ஒதுக்குவோம். நற்கருணை ஆண்டவரிடத்திலே நம்முடைய வேண்டுகளை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இதோ இவருடைய ஆசி பெற்ற பிள்ளைகளாக நம்முடைய இல்லத்திற்கு செல்ல இந்த வேளையிலே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தளத்திலே இந்த தீவிலை வாட்டி வதைக்கக்கூடிய அனைத்து உபாதைகள், நோய்கள், கடும் காய்ச்சல்கள் எல்லாம் இந்த நற்கருணை ஆசிரியின் வழியாக எல்லாம் அகற்றப்பட வேண்டும்.
கடவுளுடைய பேரருள் பாய்ந்தோடி ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அனைவரும் எழுந்து நின்று வாதைவும் கூடாரத்தை நெருங்காது என்ற பாடலை பக்தியோடு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். திருப்பாடல் 91 இந்த வார்த்தை அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தீமை உன் கூடாரத்தை நெருங்காது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அழகான வார்த்தை. வேடரின் கண்ணினின்றும் கொள்ளனைக்கு நோயினின்றும் ஆண்டவர் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் தம் ரக்கையின் கீழ் அவரது உண்மையே தீங்கு உமக்கு நேரிடாது. நீ செல்லும் இடமெல்லாம் இங்கதான் என் பிள்ளை நிற்கிறாளுக்கு. எங்கேயுமே இப்படி காண முடியாது, எங்குமே சொல்ல முடியாது. இப்படி வார்த்தை சொல்லிட்டா அடி சன் 91வது திருப்பாடல் அவ்வளவு ஆசீர்வாதமான திருப்பாடல். நமக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியது. நோயிலிருந்து நாம் அகற்றப்படுவதற்கு, நோயிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவதற்கு திருப்பாடல் பெரிது உதவி செய்கிறார். இதை நீங்கள் பயிற்சி எடுத்து பாருங்களே, நீங்கள் பயிற்சி எடுத்து பாருங்கள், சொல்லி பாருங்கள். நோய்களிலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா இந்த திருப்பாடலை எந்த அளவுக்கு நாம் சொல்ல முடியுமோ சொல்லி கடவுளுடைய அந்த உடனிருப்பை, அவருடைய பராமரிப்பை நாளிலே நீங்கள் என்ன செய்யணும், இந்த அனுபவத்தில், இந்த பயணத்தில் நீங்கள் பயணிக்கணும். அழகான அந்த பாடல், இந்த திருப்பாடல் அடங்கிய இந்த பாடல் அழகாக இசையமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பாடலை நாம் எல்லோரும் கரங்களை தட்டி ஒப்பு கொடுத்து இப்பாடலை நாம் பாடி நாம் ஜெபிப்போம். ஆமென். ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. லலா 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 லலா. ஆமென். லலா லலா லலா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. லலலா லலா லலா. ஆமென். அழகாக ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம், எந்த ஒரு தீமையுமே அணுகாமல் அப்படியே காத்தார், எந்த ஒரு தீங்கும் நேரிடாமல் காத்தார். எந்த இடத்துல எங்கே எந்த நாட்டில் எகிப்து தேசத்தில் இஸ்ராயேல் மக்களை விடுவிக்கிற பொழுது அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அந்த நிலையில் தெளிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அங்கே எங்கெங்கேயா தீங்கு நேரிட்டதா? ஏதாவது வாதை நேரிட்டதா? ஏதாவது கஷ்டம் நேரிட்டதா? இல்லை.
அதே போலத்தான் நம்மீதும் இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம், ஆண்டவருடைய திரு ரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தெளிக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ யார் மீது இந்த ஆண்டவருடைய திரு ரத்தம் தெளிக்கப்பட்டதோ, யார் மீது, எந்த கூடாரத்தின் மீது இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்டதோ, ஆண்டவருடைய இரத்தம் தெளிக்கப்பட்டதோ, அவருடைய கூடாரத்தை வாதை அணுகாது, தீமை நேரிடாது. இந்த நம்பிக்கை கொண்டு நாம் பயணிக்க அழைக்கப்பட்ட பிள்ளைகள். இதைத்தான் புனித சூசையப்பர் நமக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். மறுபடியும் ஜோரா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, என் இல்லம், என்னுடைய இல்லம் உம்முடைய திரு இரத்தத்தால் தெளிக்கப்பட்ட இல்லம். என்னுடைய உடல் உம்முடைய திரு இரத்தத்தால் தெளிக்கப்பட்ட உடல். ஆண்டவருடைய திரு இரத்தத்தை ஆண்டவருடைய திருவுடல் வழியாக நாம் உட்கொள்கிறோம். அதனால் இந்த உடலில் எந்த ஒரு தீங்கும் நோயும் நோக்காடும் அணுகாது இந்த ஆண்டவர் நிச்சயமாக காப்பார் என்ற உறுதியான நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து நம்ம பாடி ஜெபிக்கலாம். மறுபடியும் வாதை உன் கூடாரத்தை நெருங்க அணுகாது. ஆமென். ஸ்பீடா. ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. La 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 la. உன்னதமா கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமா ஆண்டவனை ஆலயமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவனை ஆலயமாக்கிக் கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவியுண்டு, வசனமுண்டு, அன்றாடம் வெற்றியுண்டு. ஆவியுண்டு, வசனமுண்டு, அன்றாடம் வெற்றியுண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. La 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 la.
ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. 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 அழகான ஒரு வார்த்தை யோபு சொல்லுவார். யோபு சொல்லுவார், யோபு புத்தகத்தில் 29வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் அழகான வார்த்தை, கடவுளின் கருணை என் குடிசை மீது இருந்ததையா அப்படின்னு சொல்லுவார். கடவுளின் கருணை என் குடிசையின் மீது இருந்ததையா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யார் யார் இதை உணர்றீங்க? யார் யார் இதை உணர்கிறீங்களோ பிரைஸ் தி லார்ட்னு சொல்லிட்டு ஜோரா உற்சாகமாக அப்படியே சத்தமா சொல்லுங்க பாப்போம். அழகான வார்த்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லலாமா? கடவுளின் கருணை, கடவுளின் கருணை என் குடிசை மீது இருந்தது. குடிசையின் மீது இருந்தது. கடவுளின் கருணை, கடவுளின் கருணை என் கூடாரத்தின் மீது இருந்தது. கூடாரத்தின் மீது இருந்தது. கடவுளின் கருணை, கடவுளின் கருணை என் வாழ்க்கை மீது இருந்தது. வாழ்க்கை மீது இருந்தது. கடவுளின் கருணை, கடவுளின் கருணை என் முயற்சிகளில் இருந்தது. முயற்சிகளில் இருந்தது. கடவுளின் கருணை, கடவுளின் கருணை என் தொழில்கள் மீது இருந்தது. தொழில் மீது இருந்தது. கடவுளின் கருணை, கடவுளின் கருணை என் போட்டி தேர்வுகளின் மீதும் இருந்தது. போட்டி தேர்வுகள் மீது இருந்தது. Praise the Lord, Praise the Lord. praise the Lord, Praise the Lord. praise the Lord. Praise the Lord. அழகு, அருமை, அழகு. கடவுளுடைய கருணையினுடைய அடையாளம் எது தெரியுமா? கடவுளின் கருணையுடைய அடையாளம் எது? எங்க சொல்லுங்க பார்ப்போம். கடவுளின் கருணையுடைய அடையாளம் எது? புனித சூசையப்பருடைய கருணை மிக்கவர் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். அவருடைய அடையாளம் எது? இன்னைக்கு அழகான ஒரு சிந்தனை சிந்திக்க போகிறோம். இறையியல் தன்மை அதில் தான் இருக்கு, இறைவனுடைய தன்மை அதில் தான் இருக்கு, கிறிஸ்துவத்தின் தன்மை அதில் தான் இருக்கிறது. சொல்லுங்க பார்ப்போம், யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்களே. நான் வேளாங்கண்ணியில் வாங்கிட்டு வந்த ஜெபமாலை பரிசாக கொடுக்குறேன், நானும் பத்திரமா வச்சுருக்கத்தா, அந்த பத்திரமா வச்சுருக்கேன், ஜெபமாலாமா வச்சுருக்கேன். அழகான ஒரு கடவுளுடைய கருணையினுடைய செயல், கடவுளுடைய கருணையினுடைய செயல் அன்பு. இது பழக்கமா சொல்லக்கூடிய பதில். கடவுளின் கருணையினுடைய செயல் பரிவிரக்கம், பேரன்பு, தயவு. சூசையப்பருக்கு சிறப்பான ஒரு பண்பு இருக்கு. எங்க இன்னைக்கு ஒரு 2 டம்ளரு சூப்பரா அருமருந்து கூடுதலாக கொடுக்கப்படும். அருமருந்து உணவு கூடுதலாக. யார் யார் பாட்டில் கொண்டு வந்தீங்க? பாட்டில் சரியா? அழகு, அருமை. இந்த பாட்டில் கொண்டு வந்தோம். அழகான ஒரு செயல், அழகான ஒரு செயல், இறைவனுடைய செயல். அது இறைவனை நம்புகிற பிள்ளைகளுடைய செயல். அதுதான் உண்மை. என்ன செயல்? புனித சூசையப்புடைய அழகான ஒரு செயல். அவரை பாருங்களே, சிறுவத்தை பாருங்களே. அவருடைய பண்பு அது, அவருடைய செயல். மாதாவே ஜெபமாலை வேளாங்கண்ணியில் வாங்கிட்டு வந்து ஜெபமாலை அப்படியே இருக்குது. சிறுவத்தை பார்த்து சொல்லுங்கத்தா. அம்மா சிங்கம், நம்ம ஆண்கள் சிங்கம் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்கள் சிங்கம், குடும்ப தலைவர்களாக சொல்லுங்க பார்ப்போம். நம்ம பெற்றுக்கொண்ட நம்பிக்கையே அதனுடைய செயல் வழியாகத்தான் பெற்றுக்கொண்டோம். நம்ம பெற்றிருக்கோம் பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை. இந்த எல்லாம் அதில் வந்துடும். அந்த இதில் அந்த செயலில் வந்துடும். சரி, நானே சொல்லிப்போம், ஜெபமாலை பத்திரமா இருக்கட்டும் போங்க.
நாம் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் அந்த செயல் வழியாகத்தான் பெற்றுக்கொண்டோம். கடவுளுடைய உன்னதமான ஒரு இயல்பு, புனித சூசையப்புடைய உன்னதமான ஒரு இயல்பு, அவரிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அவர் சுமக்கிறார். இதைத்தானதா சொல்ல வந்தீங்க? ஐயா, இதை பார்த்து சொல்ல மாட்டேன்ட்டீங்களா? நான் வேற குழு 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 குழுக்கிறேன். அவரை சிறுவத்தை பார்த்து சொல்லுங்கயான்னு சொல்றேன். குழந்தை இயேசுவை என்ன செய்யறாரு? சுமக்கிறார். இதை பார்த்து சொல்ல மாட்டீங்களா? சுமக்கிறார். சுமத்தல். அவரிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை, குழந்தை இயேசு போல இருக்கக்கூடிய நம்மையும் புனித சூசையப்பர் சுமக்கிறார். ஒரு இறையியல் தன்மை அதுதான் இருக்கிறது. இறையியல் அழகான கடவுளுடைய அருள்கொடை, கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய உடனிருப்பு, கடவுளுடைய செயல் அந்த சுமத்தலின் வழியாகத்தான் என்ன செய்கிறது? நிறைவாகவே கிடைக்கிறது. அழகானது, அழகானது. சரிங்களா? இதைத்தான் இந்த நாளிலே சிந்திக்கப் போகிறோம். புனித சூசையப்பர் குழந்தை இயேசுவை சுமந்துக்கிட்டே போனார். எகிப்து தேசம் வரைக்கும் சுமந்து, தோள் மீது சுமந்து கொண்டு பயணித்தார். என் அழகான ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு? என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை, அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. அழகானது. அப்படி கொஞ்ச நேரம் உட்காருவோமா? இந்த சிந்தனையோடு உட்காருவோம். கொஞ்ச நேரம் மட்டும் செய்திக்கு கேள்வோம். அழகாக, அருமையான இந்த சுமத்தல் சூசையப்படி அழகான படம். இது வரைக்கும் நீங்கள் இதை பற்றி சிந்திச்சிருப்பான்னு தெரியலை. இதை இப்போ இதுவரைக்கும் எனக்கு தெரிந்த இது புதிய சிந்தனை. எனக்கு நான் சூசையப்பரை வச்சு பிரசங்கம் வச்சதில் இதுவரைக்கும் இந்த சிந்தனையே நான் இன்றைக்கி காலையில் என்னது இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்த செய்தி சுமத்தலை பற்றி சொல் என்று தான் சொல்லப்பட்டது. சுமத்தல். அழகான இறைவன் சொல்லுவார் தெரியுமா? அழகான இறைவார்த்தை. இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி புது இறைவார்த்தைகள் ஒரு சிலதை நம்ம கற்றுக்கொள்வோம். அழகான இறைவார்த்தை சொல்வார் என்றது எடுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த இறைவார்த்தை பூரா சொல்லுங்கள் பார்ப்போம். பெரும் சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களே எல்லோரும் இல்லை வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். வேற அழகான பழைய ஏற்பாட்டில் சொல்லுவார். விடுதலை பயண நூல் 19:4-6 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். விடுதலை பயணம். நான் எகிப்துக்கு செய்ததையும் கழுகுகளின் ரெக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் பாருங்க, அழகான வார்த்தை. அனைத்துலகும் என் உடைமே ஆயினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்கள் இனமாகவும் இருப்பீர்கள். இவ்வார்த்தைகளே நீ இஸ்ராயேல் மக்களிடம் கூற வேண்டியவை என்றார். மோய்சனோட அழகான இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தன் ரெக்கையின் கீழ் சுமந்து வந்ததை போல் இந்த பிள்ளைகள் நான் சுமந்து வந்தேன். அழகான ஒரு பேற்றை கொடுக்குறாரு பாருங்க. அவருடைய ஆசை பாருங்க. அவர் சுமப்பது என்பது சும்மா சாதாரண பல. நீங்களாம் தாய்மார்களை பூரா குழந்தைய சுமந்து தானே பெற்றெடுத்திருப்பீங்க இல்லையா? அப்படி தானே? இதில் சந்தேகம் இருக்கா? கற்பப்பையில் சுமந்து ஒரு கனவு திட்டம் இருந்திருக்குமா இருக்காதா? இருந்துச்சா இல்லையா? தாய்மார்கள்
குழந்தையை தன் கற்பத்தில் சுமக்கிற பொழுதே அவள் மிகப்பெரிய கனவு காண்கிறாள். அந்த கனவு அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அந்த கனவு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அப்போ சாதாரண தாய்மார்களாக இருக்கக்கூடிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வளவு கனவுகளும் இவ்வளவு எதிர்நோக்குகளும் நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், நம்மை அளவடந்த விதமாய் அன்பு செய்கின்ற இறைவன் நம் மீது எவ்வளவு எதிர்நோக்கு வைத்திருப்பார், எவ்வளவு ஆசை வைத்திருப்பார், எவ்வளவு கனவு வைத்திருப்பார் என்று சொல்லி நினைத்து பாருங்க. சும்மா ஏப்ப சாப்பையா போகிறதுக்காக நம்மளை கிறிஸ்தவ பிள்ளையார் சுமக்கவில்லை. ஏப்ப சாப்பையாக மற்றவனை போல அப்படியே வாழ்ந்து குட்டியிலையும் வெறியிலையும் அப்படி அடித்து நொறுக்கி வீணாக்கி 10 டிவி கூட வீட்டில் உடைச்சிருப்பாங்க நேரம். பாதி பேர் வாழ்க்கையில் கிறிஸ்துவத்தை சுமந்த பிள்ளைகள், கிறிஸ்துவத்தை சுமக்கின்ற மக்கள், வெற்றியின் பிள்ளைகள், அரச குருக்களின் திருக்கூட்டம், குருத்துவத்தில் பங்கு பெற அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் அரசர்களாக அரசிகளாக வாழ்வதற்காக இறைவன் நம்மை தூக்கி சுமந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். அந்த பேற்றை அந்த பேற்றை நம்ம காணணும். இந்த ஆண்டு விடத்தில் என்னை சுமப்பவரே, உங்களுடைய திட்டம் என்ன, உம்முடைய விருப்பம் என்ன, உம்முடைய ஆசை என்ன? நான் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்பதுதானே உன்னுடைய ஆசை. நான் அதை செய்கிறேன். உறுதிமொழி எடுங்கள். என் குடும்பத்தை உயர்ந்த நிலை கொண்டு போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அந்த குடும்பத்தை அந்த நிலைக்கு கொண்டு வந்து நான் ஆசீர்வாதத்தை காண செய்வேன் என்ற அந்த உறுதிமொழியை நாம் எடுப்போமே என்று சொன்னார், வாழ்ந்து காட்டுவோம் என்று சொன்னார். அந்த ஆண்டுடைய விருப்பத்தை, அழகான வார்த்தை பாருங்கள், நீங்களே என் தனி சொத்தாவீர்கள், உரிமை சொத்தாவீர்கள். உடைமையே ஆயினும், அனைத்து உலகமும் என் உடைமையே ஆயினும், என் மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்கள் இனமாகவும் இருப்பீர்கள் என்று சொல்லி அழகாக குறிப்பிடுவதை பார்க்குறோம். அதுக்கடுத்த வார்த்தை விடுதலை பயனில் 20:6 எடுத்து வாசிங்க. 20:6 அழகான வார்த்தை தான். என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறை வரைக்கும் ஆசை. சும்மா அப்படி இல்லை. தலைமுறைன்னு சுமத்தின் வழியாகத்தான் வருகிறது. தலைமுறையின் சுமத்தின் வழியாகத்தான் வருகிறது. சரிங்களா? தாய் நம்மளை கற்பத்தில் சுமந்திருப்பாள், அப்புறம் மடியில் போட்டு சுமந்திருப்பாள், கரத்தில் போட்டு சுமந்திருப்பாள். தகப்பன்மார்கள் நம்மை ஒவ்வொருவரையும் தோள் மீது போட்டு சுமந்து, ஒரு சிலர்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. அப்பா நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது என்ன செய்வார், தோள் மேலே போட்டுக்கிட்டு அப்படி ஜம்முன்னு, நானும் அனுபவிச்சிருக்கதா, அப்படி போட்டுக்கிட்டு அந்த அப்பா போகிற மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் இருக்குது, அனுபவிச்சிருக்கீங்களா? இப்போ அப்படிலாம் இருக்கான்னு தெரியலை. பிள்ளைகள் அப்படி தோளில் அப்படி போட்டுக்கிட்டு 2 காலை அப்படி போட்டுக்கிட்டு ஜங்கு 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 ஜங்குன்னு நடந்து கோயிலுக்கு போகும்போது இப்படி தகப்பன் நம்ம இப்படி சுமந்து வந்திருப்பார் என்று சொன்னால், நம்ம எல்லோரும் கொடுத்து வைத்த பிள்ளைகள், கொடுத்து வைத்த மகான்கள். அதுதான் ஆழமான அன்பினுடைய அடையாளம். அன்பினுடைய உச்சக்கட்டம் இருக்குது பார்த்தீங்களா? அப்பாவுடைய உச்சக்கட்டம், அம்மாவுடைய உச்சக்கட்டம் மடியில் போட்டு அப்படியே தாளாட்டி சீராட்டி என் செல்லம் தங்கம் ஐயோ அப்படியே 10 முத்தம் கொடுத்துக்கிட்டு அப்படியே இருப்பது. அதானங்க அன்பு. ஒவ்வொரு தாய் மடியில் போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைகளுக்காக கனவு காண்கின்ற தாய்மார்கள் பேறு பெற்றவர்கள். அந்த பிள்ளைகளுக்காக கனவு காணக்கூடிய பிள்ளைகள், தாய்மார்கள் அது வழியே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்கள். அதனால் அன்பிற்கினிய பிள்ளைகளே, தாயுடைய கருவறை அழகான ஒரு ஆற்றல் மிகுந்த கடவுளுடைய நம்பிக்கையால் அருளால் நிரப்பப்பட்ட ஒரு பெட்டகம். அந்த பெட்டகத்தின் வழியாக வந்தவர்கள் மடியிலே கடந்து உருவாக்கப்படுகிறார்கள். மடியிலே கடந்ததோடு மட்டுமல்ல, அவர்கள் தோள் மீது சுமந்து கொண்டு
எந்நாளும் வழிநடத்தப்படக்கூடிய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். எனவே இறைவனும் நம்மை எந்நாளும் சுமக்கின்ற ஒரு தகப்பனாக இருக்கிறார். அழகாக எசேயா புத்தகத்தில் எடுங்க பார்ப்போம், சூப்பரான வார்த்தை. இன்றைக்கி அதை தான் சொல்லணும். 46:3-4 எடுத்து வாசிங்க. எசேயா புத்தகம். யாக்கோப்பு வீட்டாரே, இஸ்ராயேல் குடும்பத்தாரோடு எஞ்சிருக்கும் அனைத்து மக்களே செவி கொடுங்கள். உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான், உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே. பாருங்க, இறைவனுடைய இயல்பு என்ன? சும்மா சின்ன குழந்தையா இருக்கும்போது தூக்கிட்டு சும்மா போப்போ பூதி போகல தெரி எங்கிட்டோ தெரி. ஒரு சிலர் சொல்லுவோம்ல, தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான், அவனை கட்டுப்படுத்தவே முடியாது. அப்படிலாம் இல்லை. இறைவனுடைய இயல்பு எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தூக்கி சுமப்பது. ஏன் சின்ன குழந்தையா இருக்கான், அப்புறம் வளர்ந்துட்டான் விட்டு, அப்படி இல்லை. முதுமை வரைக்கும் நான் அப்படியே சுமப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். அழகான வார்த்தை. இந்த வார்த்தையெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? என்னை சுமப்பவர் இறைவன், என்னை சுமப்பவர் என்னுடைய பாதுகாவலர் புனித சூசையப்பர். சூசையப்பர். நம்பிக்கை கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆசுவாத்தை நிச்சயமாக அன்பிக்கினியவர்களே நாம் காண முடியும். எனவே அந்த சுமக்கின்ற பேற்றை எல்லாரும் பெற்றிருக்கிறோம், சுமக்கின்ற பேற்றை எல்லாரும் பெற்றிருக்கிறோம். ஒரு உன்னதமான ஒரு சுமத்தல் என்ன? யார் சொல்லுங்க பார்ப்போம். உன்னதமான ஒரு சுமத்தல் ஒன்று சுமந்து கொண்டே போகிறோம். என்னது? எதை? யாரை? எதை? யாரை? நற்கருணை ஆண்டவரை நாம் சுமந்தே செல்கிறோம், சுமந்தே செல்கிறோம். நற்கருணை ஆண்டவரை, நற்கருணை ஆண்டவரை நம்முடைய உடலில் நாம் சுமந்தே செல்கிறோம். அப்படி செல்கிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு எங்கெல்லாம் பாதங்கள் படுகிறதோ அங்கெல்லாம் அவர்களுக்கு வெற்றி உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அழகான இந்த அனுபவத்தை எங்கே பார்க்குறோம்? யோசேப்பு அந்த காலகட்டத்திலே என்னது, அந்த குருக்கள் அந்த உடன்படிக்கை பேழையை சுமந்து வந்து அவர்கள் பயணிக்கிற பொழுது யோர்தான் நதி குறுக்க ஓடுகிறது, பயங்கர ஸ்பீடாக ஓடுது. ஓடும் பொழுது அவருடைய பாதங்கள் அந்த தண்ணீரில் பட்டவுடனே பாதை உண்டாகிறது. பாதை உண்டு. திக்குமுக்காடி கொண்டு இருக்கிறோமே நினைக்காதீங்க தயவு செய்து. உடனே உங்களுக்குள் ஒரு உணர்வு என்ன வரணும்? நான் நற்கருணை ஆண்டவர் சுமக்கிறேன், எனக்கு பாதை கிடைக்கும், எனக்கு பாதை கிடைக்கும். நற்கருணை ஆண்டவர் நான் சுமந்த பிள்ளை, நான் சுமக்கின்ற பிள்ளை, இயேசுவை நான் சுமக்கின்ற மகன், இயேசுவை நான் சுமக்கின்ற மகள், எனக்கு பாதை கிடைக்கும், நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன், நான் அடைய வேண்டிய இலக்கை நான் அடைந்தே தீர்வேன் என்ற ஆழமான அந்த உள் உணர்வை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், அன்பிக்கினியவர்களே, நம்முடைய வாழ்க்கை வெற்றி மிகுந்த ஒரு வாழ்க்கையாக மாறும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதுமே வெற்றி உண்டு என்ற வரிகளை மட்டும், முதல் வரிகளை மட்டும் பாடிட்டு அப்போ கொஞ்சம் சிந்தனையோடு அப்படி முடிப்போம். கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
இணைச்சட்டம் இணைச்சட்டம் உள்ள 1வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசிங்க. பாலை நிலத்தில் நீங்கள் நடந்து வந்த வழிகளில் எல்லாம் இங்கு வந்து சேரும் வரை ஒருவன் தன் மகனை தூக்கி செல்வது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை தூக்கி வந்ததை கண்டீர்களே. தூக்கி வந்ததை கண்டீர்களே. அழகான வார்த்தை. இதை காணோமா, அனுபவிக்கிறோமா? இதுதான் இப்போ கேள்வி. இப்போ இறைவன் என்னை சுமப்பதை, இறைவன் என்னை வழிநடத்துவதை, என்னை தூக்கி சுமந்து வருவதை அழகாக இந்த கதை ஒன்று சொல்லுவாங்க. ஏற்கனவே நிறைய பல நேரத்தில் அந்த கதையை கேள்விப்பட்டிருப்போம். என்னது, ஒரு அம்மா கடலில் கரையில் நடந்து போச்சான். அப்போ 2 அதெல்லாம் தெரியும். 2 வழி என்னது 2 மனிதருடைய அந்த பாதங்கள் இருந்ததாக சொல்லப்படும். ஒரு சில நேரத்தில் ஒரு மனிதனுடைய பாதங்கள் மட்டும் இருந்ததாக சொல்லும் அந்த கனவு காண்கிறது. அப்பொழுது அது நினச்சி பார்க்குது, எப்பொழுதெல்லாம் கஷ்டப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுடைய பாதங்கள் மட்டும் இருக்கிறது. எப்பொழுது மகிழ்ச்சியாக இருந்து சந்தோஷமாக இருந்தோ அப்போதெல்லாம் 2 மனிதனுடைய பாதங்கள் இருந்தது. அப்போ கடவுள்கிட்ட சொன்னிச்சான், இந்த பாருங்க ஆண்டவரே, நான் கஷ்டப்படும் பொழுது தான் என்னை தனியாக விட்டுட்டு ஓடி போயிட்டேன். சரியா, இந்த பாதம் என்னுடைய பாதம் தான். அதனால் நீ நான் சந்தோஷமாக இருக்கும்போது என்னோட ஜாலியாக வந்த, நான் கஷ்டப்படும் போது மட்டும் என்னை தூக்கி விட்டுட்டு ஓடி போயிட்டேன். போ, உன்னோட சண்டை அப்படின்னு அந்த கிழவி பாட்டி சொன்னிச்சான். என்னது, கடைசியாக அந்த ஆண்டவர் சொன்னாராம், மகளே, அந்த பாதம் உன்னுடைய பாதம் இல்லையா? இல்லைம்மா, நீ எப்பொல்லாம் கஷ்டப்பட்டாயோ, எப்பொல்லாம் துயரப்பட்டாயோ, எப்பொழுதெல்லாம் யாரும் எனக்கு இல்லை என்று சொல்லி நீ நொந்து நூலாகி போனாயோ, அப்பொழுதெல்லாம் நான் தாம்மா உன்னை சுமந்தேன், நான் தான் உன்னை சுமந்து கொண்டு வந்தேன். அந்த பாதம் என்னுடைய பாதங்கள் அம்மா என்று சொல்லி கடவுள் சொன்னாராம். அதே போல் நம்மை சுமப்பவர் இறைவன், நம்மை சுமப்பவர் நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பர். அவருடைய இயல்பு அதுதான். புனித சூசையப்பருடைய இயல்பு அதுதான். இறைவனுடைய இயல்பு அதுதான். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய இயல்பும் அதுதான். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய இயல்பும் அதுதான். சுமப்பவர்கள், தன் மேல் தன் தோள் மேல் போட்டு சுமந்து கொள்ளக்கூடிய, வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும். அழைக்கப்பட்டவர்கள். ஐயோ விட்டுட்டு போவதல்ல, கஷ்டங்கள் வந்தவன்னு விட்டுட்டு போவதல்ல, மாறாக வா, நான் இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன், வா பயணிப்போம், வெற்றி பெறுவோம், கடவுள் துணை கொண்டு வெற்றி பெறுவோம் என்று சொல்லி தோள் கொடுத்து பயணிப்பது, தூக்கி சுமப்பது, அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய தன்மை. இப்படி தூக்கி சுமந்தவர்கள் அவருடைய வேண்டுதல்கள் பூரா நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. விவிலியத்தில் 2 இடத்தை மட்டும் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். விவிலியத்தில் 2 இடம், முக்கியமான இடம் சொல்லுங்க பார்ப்போம். தூக்கி சுமந்து வந்து அவர்களுடைய வேண்டுதலை இயேசு நிறைவேற்றியிருக்கிறார். யார்? முடக்கு மாதம் உற்றவனை 4 பேர் அப்படி தூக்கி சுமந்து கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க கூட்டம். அதனால் என்ன செய்ய முடியல, கூரையை பிச்சுக்கிட்டாது விடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இறக்குறாங்க. அப்போ அந்த 4 பேர் தூக்கி சுமந்துட்டு வந்தாங்கல்ல, தூக்கி சுமந்து வந்தவருடைய விருப்பம் என்ன? இந்த இயேசு இந்த முடக்குவாதம் முற்றவனை குணப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய வேண்டுகோள், அவருடைய வேண்டுதல் அதுதான். பாருங்க, இறைவன் அந்த நாளிலே அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில் அழகான ஒரு கேள்வியை கேட்டுட்டு பாவங்களை மன்னிப்பதா அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக அந்த முடக்குவாதம் முற்றவனை என்ன செய்கிறார்? எழுந்து நடக்க வைக்கிறார். அப்படி சுமப்பவர்கள், சுமக்கின்ற இயல்பு கொண்ட பிள்ளைகளுடைய வேண்டல்களை கடவுள் செவிசாய்க்கிறார். தாய்மார்கள் இப்படி கஷ்டங்களை, குடும்பத்துடைய பாரங்களை, குடும்பத்துடைய கஷ்டங்களை சுமந்து பயணிக்கக்கூடிய வேளையில் குடும்பம், அது குடும்ப தலைவனாக இருக்கலாம், தாய்மார்களாக இருக்கலாம், மற்றவர்கள உடன்பிறப்புகளாக இருக்கலாம், பிறருடைய சுமைகளை தூக்கி சுமந்து தன்மையில் போட்டுக்கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள் அவருடைய வேண்டல்களை இறைவன் கேட்கிறார். இறைவன் கேட்கிறார். நிச்சயமாக இது உண்மை, நிச்சயமாக இது உண்மை. அறிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம். இன்னொரு இடத்துல நயீம் கைம்பட்டனத்து அந்த மகனை என்ன செய்கிறாங்க? தூக்கி கொண்டு வராங்க, பாடையை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அழகான வார்த்தை,
கைம்பெண் குடும்பத்திற்கு எவ்வளோ பேர் போயிருப்பாங்க. நம்ம இங்கே உள்ள சூழலை பார்த்தோம் அப்படின்னா யாருமே இல்லை, உறவுகள் யாருமே இல்லை அப்படின்னா நம்ம தான் அடக்கத்தில் ஒரு சில நேரத்தில் பார்க்குறோம். சரிங்களா? யாருமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பதை பார்க்குறோம். ஆனால் அந்த கைம்பெண் அந்த குடும்பம் அந்த அவர் பயணிக்கக்கூடிய வேலையில் இறைவார்த்தை சொல்லுது பாருங்க. என்னது? பெரும் ஊரை சேர்ந்த பெரும் திரளான மக்கள் அவரோடு பயணித்தாங்க. அப்போது இயேசு வர்றான்னு சொல்லிட்டு கண்ட உடனே அந்த அவரை செத்தவனை இறந்த அந்த மகனை சுமந்து வந்தவர்கள் என்ன நினச்சிருக்கணும்? என்ன நினைத்தார்கள்? வேண்டுதல் வச்சிருக்கணும் மனசுக்குள்ள. இயேசு இந்த மகனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தா இந்த மகளுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளோ நல்லா இருக்கும். இந்த இயேசு இரக்கத்தின் கருணை வடிவம் கொண்ட அந்த இயேசு இந்த மகனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தா இந்த தாய்க்கு ஒரு ஆறுதலையும் ஆசையாகவும் இருக்கும் அல்லவா என்று சொல்லி அவர்கள் நினைத்திருக்க வேண்டும். அன்பிற்கினிய மக்களே, அதனால தான் இயேசு என்ன செய்கிறார்? அங்கே எங்கேயுமே போகணும், உடனே அந்த கைம்பெண்ணை அம்மா அழாதே என்று சொல்லி அங்கே அந்த பாடையை தொட்டு அங்கே சுகப்படுத்துவதை பார்க்க, உயிர் பிச்சை கொடுப்பதை பார்க்குறோம். உயிர் பிச்சை கொடுப்பதை பார்க்குறோம். அதனால் சுமப்பவர்கள் வேண்டல்களை கடவுள் கருணையோடு அதை நிறைவேற்றி கொடுக்கிறார். இந்த தத்துவத்தை அந்த இறையில மட்டும் உள் வாங்கிக்குங்க. எனவே நீங்கள் சுமந்து பிள்ளைகளை பெற்றீங்க பார்த்தீங்களா, ஊதாரித்தனம் அப்படி விடுவது அல்ல. மாறாக அவர்கள் நல்ல ஒரு வாழ்வை காண்பதற்காக அயராது அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களை வழிநடத்த வேண்டும். நீங்கள் ஈன்றெடுத்த பிள்ளைகள் சரியான நெறிமுறைகளை பின்பற்றி உயர்ந்த நிலை அடைய வைக்க வேண்டும். அதுதான் சுமத்தினுடைய நோக்கம். நிறைவேற்றுகிறவர்களாக மாறுவோம். எனவே அன்பிற்கினிய மக்கள், இந்த நாளிலே சிறப்பாக நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். நிச்சயமாக இறைவன் கருணையின் இறைவன் நாளில் நம்ம ஒவ்வொருவரையும் அழகாக ஆஸ்வதிக்கிறார், வழிநடத்துகிறார். எனவே நாளிலே ஒப்பு கொடுத்து அனைவரும் முழந்தால் படியிட்டு ஆறுதலின் தெய்வமே என்ற அந்த பாடல் வரிகளை மீண்டுமாக நம்ம பாடி ஜெபித்து ஆண்டுடைய ஆசிரியையும் வல்கொடைகளையும் பெற்றுக்கொள்ள உன்னை சூசையப்படைய பரிந்துரை வேண்டி மன்றாடிட அன்போடு வேண்டுகிறேன். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணுங்க, இந்த லைட் மட்டும் எரியட்டும். கொஞ்சம் நேரம் நற்கொடை ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள், மன்றாடுங்கள், இசையை அப்படியே மீட்டெடுங்கள். எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணுங்க, எல்லா ஃபோக்கஸ் லைட்டும் ஆஃப் பண்ணுங்க. அந்த ஃபோக்கஸ் லைட் ஆஃப் பண்ணுங்கம்மா. அப்படியே ஆஃப் பண்ணுங்க எல்லாத்தையும். அப்படியே நற்கொடையை உற்று நோக்குங்கள். அவரை உற்று நோக்குவோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். ஒப்பு கொடுங்கள், வேண்டுங்கள், அப்படியே ஜெபியுங்கள். ஆண்டவர் நாளிலே நம்மை ஆஸ்வதிக்கிறார். ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள், உடைய மனசை ஒருமுகப்படுத்துங்கள். ஆண்டவரிடம் கரங்களை விரித்து நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். எதை குறித்து இந்த நாளிலே நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, குறிப்பாக நம்முடைய கிராமத்தை வாட்டி வதைக்கின்ற உபாதைகள், நோய்கள், கடும் காய்ச்சல்கள், நீண்ட நாட்களாக வாட்டி வதைக்கக்கூடிய அந்த கொடிய வியாதிகள் எல்லாம் நீக்கப்படணும். கேன்சர் வியாதிகள், கேன்சர் கட்டிகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். எல்லா நோய் நோக்காடுகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும். ஆண்டவர் நோக்கி உற்று நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவருடன் நான் விண்ணப்பம் செய்தேன், ஆண்டவரோ என் விண்ணப்ப குரலை கேட்டருளினார் என்று சொல்லி இறைவார்த்தை நமக்கு கற்றுக் கொடுப்பதைப் போல ஆண்டவரிடம் விண்ணப்பித்தவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அதை அடைந்து வெற்றி பெறுகிறார்கள். ஒப்பு கொடுப்போம். புடைய சூசையப்படைய பரிந்துரை வேண்டி மன்றாடுவோம். என்னை சுமப்பவரே, புடைய சூசையப்பரே, என்னை சுமப்பதற்காக இதோ நீர் இந்த நாளிலே உறுதி கொண்ட என் அன்பு பாதுகாவலரே, என்னை ஆசிர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசிர்வதிங்க. இதோ ஒப்பு கொடுக்கிறேன். இதோ என் உள்ளத்து விருப்பங்கள் எல்லாம் உடைய பாதத்தில் வைக்கிறேன். எனக்காக பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்லி மன்றாடுங்கள், ஒப்புக்கொடுங்கள். இந்த உடல் உமக்கு சொந்தம், இந்த உடல் ஆண்டவருக்கு சொந்தம், நம்முடைய உடல் ஆண்டவருக்கு சொந்தம். தூக்கி சுமப்பதற்காக அழைக்கப்பட்ட உடல் இந்த உடல்.
நாம் ஒவ்வொருவரும் தூக்கி சுமைகளை சுமந்து என்னாலும் என்னாலும் இதோ ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகள். ஒப்புக்கொடுங்கள். இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களே, நீங்கள் பிள்ளைகளை தூக்கி சுமந்தவர்கள். உங்களுடைய சுமந்தல்கள் நீங்கள் வேண்டுங்கள். உங்களுடைய ஜபம் கேட்கப்படும். உங்களுடைய ஜபம் கேட்கப்படும். அதிகமாக பிள்ளைகளை பெற்றவர்களே, இதோ ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் தூக்கி சுமந்து 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 சோர்வுற்று கிடக்கலாம். ஒப்பு கொடுத்து உங்களுடைய பிள்ளைகள் நல்வாழ்வுக்காக ஜெபியுங்கள். இந்த சமூக நல்வாழ்வுக்காக ஜெபியுங்கள். மன்றாடுங்கள். ஆண்டவர் நோக்கி மன்றாடுங்கள். நாளிலே வெற்றி நாளாக மாறட்டும். விடுதலை நாளாக மாறட்டும். ஒரு மீட்பின் நாளாக மாறட்டும். நாளிலே நம் ஒவ்வொரு மீதும், நம்முடைய குடிசையின் மீதும் ஆண்டவருடைய கருணை இதோ இந்த நாளிலே அபரிவிதமாக இறங்குகிறது. வீட்டில் உள்ள அனைத்து நோயாளிகளும் விடுதலை பெறுகிறார்கள். நோய் நுக்காடுகள் அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெறுகிறார்கள். ஒப்புக்கொடுங்கள். ஒப்புக்கொடுங்கள். மன்றாடுங்கள். ஆண்டவரே, ஆறுதலின் தெய்வமே, இதோ என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. எம்மை ஆசீர்வதிப்பீராக. காணாமல் போன ஆட்டை ஆண்டவரே நீ தேடி சென்று அதை கண்டுபிடித்து உன் தோள் மீது போட்டுக்கொண்டு வந்தீரே. மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தீரே. இதோ என்னையும், இதோ பாவியாகிய என்னையும் உன் தோள் மீது போட்டுக் கொள்வீராக. இதோ உன் தோள் மீது என்னை சுமப்பீராக. நீ சுமப்பதை நான் அறியணும். நீ சுமந்து என்னை வழிநடத்துவதை நான் அறியணும். என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே நீர் எந்த அளவுக்கு என்னை சுமந்து வந்தாய் என்பதை அறிந்து அறிந்து நான் உமக்கு நெஞ்சார்ந்த விதத்திலே நான் நன்றி செலுத்தணும். என்னை ஒப்புக்கொடுங்க. என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் தகப்பனே. என்னை ஆசிர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசிர்வதிங்க என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். வேண்டுங்கள். வேண்டுங்கள். ஜெபியுங்கள். பிள்ளைகளே, சிறு குழந்தைகளே, உங்களை பெற்றோருக்காக ஜெபியுங்கள். உங்களை சுமந்த அந்த பெற்றோர்களுக்காக ஜெபியுங்கள். உங்களை சுமந்து உங்களுக்கு வேண்டிய அனைத்து பேருதவி வழங்கக்கூடிய உங்கள் பெற்றோருக்காக ஜெபியுங்கள். இதோ நாளிலே சிறப்பாக வேண்டுவோம், மன்றாடுவோம். இந்த வரிகளை பாடி நாம் ஜெபிப்போம். ஆறுதலின் தெய்வமே, அப்படியே நற்கனை உற்று நோக்கி, நற்கனை ஆண்டவரை உற்று நோக்கி நாம் இந்த பாடல் வரிகளை நம்ம பாடி நாம் ஜெபிப்போம். ஆமென். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவோ இன்பமானது. ஆமென். எவ்வளவோ இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஆமென். ஓடினாலும் களைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா. ஆமென். நடந்தாலும் சோர்வடையா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவோ இன்பமானது. ஆமென். எவ்வளவோ இன்பமானது. கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பானை நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். களிப்பானை நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு
பேர் எடுத்து பார்த்து ஆறுதல் எனக்கு ஆறுதலே என் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எனக்கு எவ்வளவோ ஆறுதலாய் ஆசையாய் இருக்கிறது, எனக்கு மகிழ்ச்சியாய் இருக்கிறது. நாளிலே நவநாள் திருப்பதிலே பங்கேற்று நற்கொடை ஆசிரியரை பங்கேற்பது எனக்கு இன்பமாய் மகிழ்ச்சியாய் இருக்கிறது. ஒப்பு கொடுக்கிறோம், என்னை ஆசிரியங்க. திரு சமூகம் எவ்வளவோ இன்பமானது, ஆமென், எவ்வளவோ இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன், ஆமென், வாசலில் காத்திருப்பேன். எல்லோரும் கரங்களை தட்டி ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவோ இன்பமானது, ஆமென், எவ்வளவோ இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவோ இன்பமானது, ஆமென், எவ்வளவோ இன்பமானது. நற்கருணை ஆண்டவர் இயேசு தன் பணியை தொடங்குகிற பொழுது அழகான வார்த்தை சொல்லுவார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறல் தருவேன். உங்களுடைய சுமைகளை என்னிடத்தில் இறக்கி வையுங்கள், என்னிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய சுமைகளை என்னிடத்திலே கொடுங்கள், நான் அவற்றை அகற்றுவேன், நான் அவற்றை எளிதாக மாற்றி கொடுப்பேன். என் நுகம் எளிதாய் உள்ளது, அழுத்தாது என்று சொல்லி ஆஸ்வதிக்கின்ற தகப்பன். உங்களுடைய சுமைகள் வாழ்க்கையில் எவ்வளோ சுமைகளை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை தொட்டிருக்கிறார். இந்த நாளில் உங்களுடைய இதயத்தை தொட்டிருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுடைய இதயத்தை தொடுகிறார். நான் இருக்கிறேன், உன்னை சுமப்பவன் நான், நீ எதை குறித்தும் கலங்காதே, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னுடைய மாட்சிமையில் நீ நிச்சயமாக பங்கு பெறுவாய் என்று சொல்லி ஆண்டவர் நாளிலே ஆறுதலின் தெய்வம் நம்மை ஆஸ்வதிக்கிறார். ஒப்பு கொடுத்து மாண்பிற் கீதத்தை பாடி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஆறுதலையும் ஆண்டுடைய ஆசிரியையும் நாம் பெற்றுக்கொள்வோம். உன் முகத்தில் வடிகக்கூடிய கண்ணீரை நான் துடைப்பேன், உன் முகத்தை மூடி உள்ள கவலை என்ற முக்காட்ட நான் தூக்கி எறிவேன், உன் இழிநிலைகளை நான் தூக்கி எறிவேன், அகற்றுவேன் என்று சொன்ன இறைவன் இந்த நாளிலே நம்முடைய வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், சவால்கள் எல்லாம் இன்றே அவருடைய பாதத்தில் போட்டு மிதித்து அகன்று போகச் செய்கிறார். ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவருடைய பாதையில் பயணித்து பயணித்து ஆண்டவரை சுமக்கிறார். நான் எதை குறித்தும் கவலை கொள்ளேன், நான் வெற்றி மேல் வெற்றி அடைவேன் என்று சொல்லி அந்த உறுதி கொண்ட மனநிலையோடு மாண்பிற் கீதத்தை பாடி ஆண்டுடைய ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். லைட்டப்பட்டு புதிய நியம
வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. மங்களங்கள் என்று சொல்லி எங்கு பாடுவோம். மங்களங்கள் என்று சொல்லி எங்கு பாடுவோம். மெதுவாக எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி எங்கு பாடுவோம்.
மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம். இயேசுநாதரின் செல்வத்தாலை நீ, இயேசுநாதரின் செல்வத்தாலை நீ, நேசபுத்திர என்று துதிய பாட வந்தோமே, நேசபுத்திர என்று துதிய பாட வந்தோமே. தேசம் ஒருங்கும் திசைகள் எங்கும் ஆசை கொண்டு பாடவே, தேசம் ஒருங்கும் திசைகள் எங்கும் ஆசை கொண்டு பாடவே, எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம், மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, மரியாளின் மாசற்ற இருதயமே, புனித சூசையப்பரே, புனித மார்கேற்று மரியம்மாளே, புனித குழந்தை திரசம்மாளே, இடைவிடா சகாய தாயே, புனித சந்தியாகப்பரே, புனித செபஸ்தியாரே, புனித அருளானந்தரே, புனித மிக்கேல், கப்ரியேல், ரபேல் வானதூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து புனிதர்களே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் இந்த நவநாளிலே பங்கேற்கும் உங்களுக்கு புனித சூசையப்பர் வழியாக இறைவன் தன் ஒப்பேர்வற்ற ஆசீர்வாதங்களையும் அருள்கொடையும் வழங்கி உங்களை எல்லா சூழ்நிலையிலும் உங்களை தூக்கி சுமந்து தன்னுடைய அளவற்ற கொடைகளால் உங்களை நிரப்பி என்னாலும் காத்து வழிநடத்திட இறைவன் திருவுளம் கொள்வாராக. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவை உம்மை நான் காண வேண்டுமே. தொடும் என் ஆவினையே உன் புகழ் பாட வேண்டுமே, இயேசுவே உன் புகழை பாட வேண்டுமே. தொடும் என் கரங்களையே உன் பணி செய்ய வேண்டுமே, இயேசுவே உன் பணியை செய்ய வேண்டுமே. தொடும் என் கால்களையே உன் வழி செல்ல வேண்டுமே, இயேசுவே உன் வழியை செல்ல வேண்டுமே. தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே,